உனக்கும் சூர்யா சாருக்கும் மேரேஜ்னு எப்ப பேச்ச ஆரம்பிச்சதோ அந்த நொடியில இருந்து என்னெல்லாமோ நடக்குது. நீ அதை கவனிச்சியா? எஸ் அனு, ஏதோ ஒரு உருவம் உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுங்கிற. ஆனா நாங்க யாரும் பாக்கல. அதுவும் பிரம்மையா கூட இருக்கலாம்ல. ஆனா நீ அடம் பிடிக்கிற ஒரு உருவம் வந்ததுன்னு. நோ மேம், அது பிரம்ம இல்ல, எனக்கு நல்லா தெரியும். அனு இனா, உன் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சூர்யா சார் வேணா நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். அது எப்படி நீயும் சூர்யா சாரும் தனியா போகும்போது இத்தனை நாள் உன்கிட்ட செயின் திருட வராதவன் இப்ப மட்டும் வரான்? நீங்க இப்படி எல்லாம் கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல மேம். சார் சொன்னார் இல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட்னு. எதிர்பார்க்காம நடந்தா அதுக்கு பேரு தான் ஆக்சிடென்ட் மேம். இங்கிலீஷ் கிளாஸ் எனக்கு எடுக்காத அனு. ஐ நோ வாட் ஐ செட். அதை விட நான் என்ன சொல்றேன்னு உனக்கும் நல்லா தெரியும். டோன்ட் ட்ரை டு பி ஓவர் ஸ்மார்ட் அனு. என்னாச்சு மீரா? நத்திங் சார். இனிமே அனு கூட போகும்போது எதுக்கோ ஒரு அதிரடி படையை கூட கூட்டிட்டு போயிடுங்க. அதான் உங்களுக்கு சேஃப். What do you mean, மீரா? Just I was making fun, sir. Bye, sir. Bye, அனு. அனு, மீரா சும்மா கிண்டல் பண்ணிட்டு போறா. நீ அதை சீரியஸா எடுத்துக்காத. எது கிண்டல் எது குத்தி காமிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அனு, நீ சந்தோஷமா இருக்கணும் தானே நான் இவ்ளோ பண்ணேன். இப்ப நீயே இப்படி பேசினா நான் என்ன பண்றது? நீங்க செஞ்சது எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான் சார். ஆனா எப்போ நாம இந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்தோமோ அப்பவே அந்த சந்தோஷம் போயிடுச்சு சார். சாரி அனு. பரவாயில்ல சார். டேப்லெட் எடுத்தீங்களா சார்? நல்லா ரெஸ்ட் எடுங்க சார். நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல அனு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா அனு, வா. அனு, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. எத்தனையோ தடவை நான் உன்கிட்ட சொல்ல நினைச்ச விஷயம் அது. என் கடந்த காலம் என்னைக்கு உன்கிட்ட சொல்லிடலான்னு டிசைட் பண்ணிட்டானோ அதுக்கு முன்னாடி இன்னொன்னையும் சொல்லிடுறேன். நீ டென்ஷன் ஆகாம கேளு. நீங்க டென்ஷன் ஆகாதுன்னு சொல்லதான் சார் எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அனு, நாம இத பத்தி எப்படியும் ஒரு நாள் பேசிதான் ஆகணும். அது என்னைக்காவே இருக்கட்டுமே. நான் சொல்றதை கேட்டுட்டு நீ என்னை வெறுத்து ஒதுக்கிடலாம். ஏன் நம்ம கல்யாணத்தையே கூட நிறுத்திடலாம். மொத்தமா என்னை விட்டு விலகி கூட போயிடலாம். எஸ் அனு, அதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. ஆனா நீ என்ன புரிஞ்சுக்குவேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் ரொம்ப பியூர். அந்த லவ் மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீ நிச்சயமா என்ன புரிஞ்சுக்குவ. நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு நிமிஷம் பேசலாமா சார்? சொல்லணும். உங்களை நான் வெறுத்து ஒதுக்குனாலும் ஒதுக்குவேன்னு எப்படி சார் உங்களால சொல்ல முடிஞ்சது? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா சார்? அப்படி ஒரு உண்மை எனக்கு தேவையில்லை சார். உங்க கடந்த காலத்தை தெரிஞ்சுக்கிட்டா நான் லவ் பண்ண நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னா காலம் முழுக்க உங்க கடந்த காலம் எனக்கு தெரியாமலே இருக்கட்டும் சார். அப்படி ஒரு உண்மை எனக்கு தெரிய வேண்டாம் சார். உங்க கடந்த காலம் தெரிஞ்சுக்கிட்டா நாம 2 பேரும் பிரிஞ்சிருவோம்னா காலம் முழுக்க உங்க கடந்த காலம் எனக்கு தெரியாமலே இருக்கட்டும் சார். அனு ப்ளீஸ், என்ன கொஞ்சம் பேச விடு. சார் ப்ளீஸ், என்ன முழுசா கொஞ்சம் பேச விடுங்க. நான் ஆசையா லவ் பண்ணது இந்த சூர்யா சாரை தான். உங்க பாஸ்ட் ஹிஸ்டரி இல்லையே, அப்புறம் ஏன் சார் நான் அதை தெரிஞ்சுக்கணும்? ஆனா அதுவும் நான் தானே அனு. பட் அது எப்பவோ சார். இப்போ நீங்க இந்த சூர்யா மட்டும்தான் என்னோட சூர்யா. எஸ் சார், என்னோட சூர்யா. எனக்கு இந்த சூர்யா போதும். பழைய ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. நீங்களா சொல்ல வந்தீங்க. ஆனா அதை தெரிஞ்சுக்கிட்டா நாம பிரிஞ்சிருவோன்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் சார். உங்க பழைய வாழ்க்கைய பத்தி எனக்கு தெரியவே வேண்டான்னு. ப்ளீஸ் சார், என்கிட்ட எதை பத்தியும் சொல்லாதீங்க. ப்ளீஸ் சார். நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். பிரசன்ட் லைஃப் பத்தி மட்டும் தான் பேசணும். குட் நைட் சார்.
சூர்யா. யாருக்குன்னு சொல்லுக்கா, நான் வேணா கொண்டு போய் வச்சுட்டு வரேன். இருக்கட்டும், மாயா மேடத்துக்கு தண்ணி வைக்க மறந்துட்டேன். நானே போய் வச்சிடுறேன், நீ வேலையை பாரு. சரிக்கா. சூர்யா, ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாயாவோட லீல. நீ இனிமே தப்பவே முடியாது. அனு மேடம் கிட்ட போய் சொல்லிடணும். உன் கைரேகை என்ன சொல்லுதுன்னா? ஒன்னும் சொல்லாது. ஏய் அனு, ஏய் என்னாச்சு அனு? இல்ல, கால் சுலுக்கிக்கிச்சு. காயத்ரி, அனு மேடத்தை பாத்தியா? இல்லையேக்கா, பாக்கலையே. சரி சரி, நான் போய் பாத்துக்கிறேன். எங்கடி போற? எனக்கு திசைக்கு ஒரு கண்ணு. நீ வந்தது பார்த்தது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன அனு கிட்ட சொல்ல போறியா? சொல்லுடி. அது மாயா லீலடி இது. உன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷியாலலாம் என்னை எதுவுமே செய்ய முடியாது. இத தடுத்து நிறுத்த இன்னொருத்தி பிறந்துதான் வரணும். நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு இல்ல. அது
சார் யாரோ கத்துறாங்க சார். வா. சுகந்தி, அனு, மாதிரி இருக்கு. அக்கா அக்கா என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சுக்கா? சுகந்தி, அக்கா என்னாச்சு? சுகந்தி என்னாச்சுக்கா? என்னாச்சு இவளுக்கு? சுகந்திக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு போல. ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. சாந்தா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. அப்படிங்க அப்படியே. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்குங்க. அப்படியே. சூர்யா, அவளுக்கு என்னாச்சு? தெரியலம்மா. நானும் அனுவும் பேசிட்டு இருந்தோம். யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சரி ஓடி வந்து பார்த்தா இங்க சுகந்தி அப்படியே ஃபிட்ஸ் வந்து கிடக்குறா. மாயா, நீ ஏதாவது பாத்தியா? இல்லம்மா, நானும் சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன். திடீர்னு என்னாச்சு அவளுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கல்லம்மா, சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. பாவம் சுகந்தி, அவ சீக்கிரம் குணமாயிட்டு வரணும். கடவுளே. அனு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ம். சுகந்தி அக்கா, சுகந்தி அக்கா, இப்ப எப்படிக்கா இருக்கு? அக்கா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா அக்கா? என்னாச்சுக்கா? ஏன் அழுகுறீங்க? யாரும் இல்லக்கா, நான் மட்டும்தான் இருக்கேன். சொல்லுங்கக்கா. திடீர்னு உங்களுக்கு என்னக்கா ஆச்சு? நீங்க கத்துற மாதிரி சத்தம் கேட்டதா நானும் சூரியசரும் ஓடி வந்தோம். எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களாக்கா? உங்களை யாராச்சும் மிரட்டினாங்களா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி வந்தது இல்லைன்னு சாரதா அம்மா சொன்னாங்க. அப்புறம் எப்படிக்கா திடீர்னு இப்படி வந்துச்சு? அக்கா சொல்லுங்கக்கா, உங்களால எப்படி முடியுமோ அப்படி சொல்லுங்க, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படியாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. இந்த நேரத்துல உங்களை இப்படி கஷ்டப்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சாரிக்கா. வீடாக்கா? சூர்யா சார் வீடா? வீட்ல யாருக்கா வந்தா? மான்சி மேமா? சந்திரா சாரா? இல்ல மீரா மேமா? பங்கஜ் சார் அக்கா? அப்போ அப்போ மாயா அக்காவா? மாயாக்கும் உங்களுக்கு இப்படி ஆனதுக்கும் என்னக்கா சம்பந்தம்? மாயா அக்கா உங்க கழுத்துல அடிச்சாங்களா? மாயா எங்க உங்களை அடிக்கணும்? ஐயோ அக்கா, அழாதீங்க அக்கா, பயப்படாதீங்க. உங்களை நான் பாத்துக்கிறேன். நான் கேக்குறதுக்கு மட்டும் இப்ப பதில் சொல்லுங்க அக்கா. நீங்க ஏன் அந்த நேரத்துல அங்க வந்தீங்க? யார பார்க்க வந்தீங்க? என்னையா? அப்போ அந்த ஆபத்து எனக்கு வந்ததா? சாரிக்கா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. மாயா அக்கா உங்க கழுத்துல அடிச்சாங்களா?
சுகந்தி அக்கா ஏன் அப்படி சொன்னாங்க? அவங்க என்னமோ சொல்ல வந்தாங்க, அது எனக்கு முழுசா புரியல. ஆனா அவங்க சொன்னது நிச்சயம் மாயா பத்தி தான். அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னு தெளிவா சொன்னாங்க. சுகந்தி அக்கா ஏன் அப்படி சொல்லணும்? யார் இந்த மாயா? மாயா ரூம போய் பார்க்கணும். ரூம்ல இதெல்லாம் இருக்கு. மாயாவை பார்த்தா அன்னைக்கே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. மாயாக்குள்ள இன்னமும் ஒரு மர்மம் இருக்கு. சுகந்தி அக்கா இத பாத்திருக்காங்க. அதான் மாயா அவங்கள இப்படி ஆக்கி வச்சிருக்கா. அதத்தான் சுகந்தி அக்கா என்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பாவம் சுகந்தி அக்கா. இல்ல இல்ல, இதை இப்படியே விடக்கூடாது. இந்த மாயா சரியில்லை. என்ன துரத்தின உருவத்துக்கும் மாயாவுக்கும் கூட ஏதாவது தொடர்பு இருக்குமோ? ஒருவேளை என்ன துரத்தினதே மாயாவா? அவையே என்ன துரத்தணும்? சுகந்தி அக்கா என்னத்தை தான் பார்த்தாங்க? இன்னும் ஏதாவது பெருசா நடக்கிறதுக்கு முன்னாடி இது சூர்யா சார் கிட்ட சொல்றதுதான் நல்லது. Don't be a problem, okay? We will get delivered as soon as Sir. possible. Sir. I'll call you back. சார் வானு, என்ன இவ்வளவு தூரம்? என்ன பார்க்காம இருக்க முடியலையா? சார் ரொம்ப சீரியஸான விஷயம். முதல்ல என் கூட வாங்க சார். எங்க அனு? அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல சார். சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. முதல்ல என் கூட வாங்க சார். நான் நேர்ல காமிக்கிறேன். நீ இவ்வளவு அவசரப்படுறத மட்டும் உங்க அப்பா பார்த்தாரு, ஷோ. அவ்வளவுதான். சார் நான் தான் ரொம்ப சீரியஸான விஷயம்னு சொல்றேன்ல. சாரி அனு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அனு, உனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லையே? இது வரைக்கும் இல்ல. முதல்ல வாங்க சார். Hey. வாங்க சார். சார் இந்த பெட்டி மாயாவோடது. அனு, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இந்த பெட்டி யாரோடதா இருந்தா நமக்கு என்ன? சார் இந்த பெட்டியில என்னென்னமோ இருக்கு சார். என்னலாமோனா? பெட்டியில வேலு, தகடு, எலுமிச்சை பழம் அந்த மாதிரிலாம் என்னென்னமோ இருக்கு சார். இதெல்லாம் ஏன் சார் ஒருத்தவங்களோட பெட்டியில வச்சிருக்கணும்? நீ பாத்தியா அனு? சார் பார்க்காமலே சார் உங்களை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வரேன். இருங்க. என்ன அனு? ஒண்ணுமே இல்ல. சார் நான் பார்த்தேன் சார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதோ இதோ இங்கதான் சார். இதே இடத்துல தான் சார் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அதனால தான் சார் உங்களை கூட்டிட்டு வந்தேன். அனு, ஏன் டென்ஷன் ஆகுற? கூல். கொஞ்சம் யோசிச்சு பாரு. மாயா மலேசியால இருந்து வந்தவங்க. அவங்க ரூம்ல இதெல்லாம் எப்படி இருக்கும்? சார் இருந்தது சார்.
ப்ளீஸ் என்ன நம்புங்க. அப்ப நம்ம வரத்துக்குள்ள எங்க போச்சு அனு? அதான் சார் எனக்கும் புரியல. அனு, மாயா எங்க அம்மாவோட சொந்தக்காரங்க. அவங்க இல்லாத நேரத்துல அவங்க ஆனா நான் பார்த்தேன் சார், என் 2 கண்ணால நான் பார்த்தேன். சுகந்தி அக்கா ஹாஸ்பிட்டல்ல என்னமோ சொல்ல ட்ரை பண்ணாங்க. அதான் சார் நான் அந்த ரூம்குள்ள வந்தேன். இல்லன்னா நான் ஏன் சார் அந்த ரூம்குள்ள வர போறேன்? சுகந்தி சொன்னாளா? ஐ திங்க் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க. அதான் உனக்கு என்னலாமோ தோணுது. நீ பார்த்ததா சொன்ன அந்த உருவமே உண்மை இல்லையோன்னு எனக்கு தோணுது. எல்லாமே உன்னோட பிரமையா கூட இருக்கலாம். நீங்களும் இப்படி சொல்லாதீங்க சார். எனக்கு என்ன பைத்தியமா இல்லாத ஒண்ணு சொல்றதுக்கு? அப்படி சொல்லி எனக்கு என்ன சார் அவசியம்? சொல்லுங்க சார், எனக்கு என்ன அவசியம்? ஓகே ஓகே, கூல் அனு. ஐ எம் சாரி அனு. நான் சொல்ல வந்தது பயந்திருந்தா எல்லாருக்குமே இப்படி ஒரு ஹலோசினேஷன் வரும்னு தான். மத்தபடி நீயா இதையெல்லாம் சொல்றேன்னு நான் ஏன் சொல்ல போறேன்? அனு, நம்ம கல்யாணம் நடக்க போற ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல நீ ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்க. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. நீ முதல்ல ரெஸ்ட் எடு. வா அனு, வா.